பீகிரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக அரசு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற அப்புறம் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. அதுல ஆளுநர் உரையே ஒரு அரசியல் ரீதியா பேசுபொருளா அமைஞ்சிருக்கு. அவர் 4 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவை தமிழகத்துல இப்ப ஆளுநர் உரை முழுசா படிக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கிறப்ப தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டிருக்கு, தேசிய கீதமும் 2 முறை பாடப்பட்டிருக்குன்னு ஒரு அரசியல் ரீதியா பேசுறப்ப இன்னொரு பக்கம் ரொம்ப பெருசா எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கு. என்னன்னா ஹெச்ஆர்என்சி ஆளுநர் உரையில அந்த ஹெச்ஆர்என்சி பற்றி படிச்சதுதான் ஒரு பக்கம் ஆதரவாகவும் ஒரு பக்கம் எதிர்ப்பாகவும் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த உரையில ஹெச்ஆர்என்சி அதாவது கோவிலேருந்து வர பணம் கோவிலுக்கு தான் செலவு பண்ணப்படும் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் ஆதரவு, ஒரு பக்கம் எதிர்ப்பா இருக்கு. அந்த அறிக்கையை பத்தி, அந்த வாசிப்பை பத்தி உங்களோட பார்வை? முதல்ல விஜய் ஆட்சியில் ஆளுநர் படிக்க வச்சாங்க பாருங்க, அது வரவேற்கத்தக்கது. அதே கடந்த 3 முறையாக அருவருக்கத்தக்க வகையில் முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை சட்டசபையில் ஆளுநரை இழிவுபடுத்தி போயான்னு பேசினவெல்லாம் இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கொளத்தூர்ல தினம் ஒரு நடிகரையும் ஒரு கஞ்சா கவிஞரையும் வச்சுக்கிட்டு ஒப்பாரி பாடிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அந்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்க. ஸோ இவர்கள் ஆளுநர் ஏற்கும் வகையில் 90% ஏற்கும் வகையில் எழுதுனதான் அவரும் படிச்சிட்டார். அதுலேயும் பல தவறுகள் இருந்தாலும் அதையும் படிச்சிட்டார். உதாரணமா இந்த ஜாதி மதம் கடந்து விஜய் ஆட்சி வெற்றி பெற்று ஜாதி மதமும் கடக்கல. ஏங்க, ஏதாவது ஒரு பொது தொகுதியில யாரையா நிக்க வச்சிருக்காங்களா? ஒத்தரை கூட நிக்க வைக்கல. தாவேகா சார்பாக பட்டியல் ஜாதியை சேர்ந்த யாரும் பொது தொகுதியில நிக்கல. எந்த தொகுதியில கிறிஸ்டியன் அதிகமோ அந்த தொகுதியில கிறிஸ்டியனை, எந்த தொகுதியில நாயுடு அதிகமோ அப்படிதான் நிக்க வச்சிருக்காங்க. சிவகாசியில தான் அந்த விருதை மகள் நின்று இருக்காங்க. அவங்க எங்கேயும் ஸ்ரீரங்கத்துல நிக்கல, இல்லாட்டி இதுல நிக்கல, பல்லாவரத்துல நிக்கல. அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நிக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி சில டைரக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, பட் பல தப்பும் இருக்கு. ஒண்ணு என்னது, நான் இருமொழி கொள்கை, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் உடன்பாடு இல்லை. நீங்க சொன்ன ஹெச்ஆர்என்சியில இதுல எதுவுமே அரசு கொள்கை இல்லை. இதெல்லாம் போன ஆட்சியில திமுக செய்த அராஜகத்திற்கு தமிழ் பக்தர்கள் கோர்ட்டுக்கு போய் வாங்கின தீர்ப்பின் சாட்டை அடியை இப்ப கொஞ்சம் பூசி மொழிக்கிறாங்க. அதாவது லேசா அமிர்தாஞ்சன் போட்டு தடை விட்டுக்கிறாங்க. எரிதடி இவன்னு சொல்ற மாதிரி அதுக்காக தடுவிக்கிறாங்க. அதாவது மானிய கொள்கைன்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அடுத்த வாரம் பட்ஜெட் வந்தா ஒரு துறைக்கும் மானிய கொள்கை படிக்கிறப்ப அதுல இங்க இது கட்டுவோம், அங்க இது பண்ணுவோம்னு. கோயில்கள் சார்பாக இந்து அறநிலைத்துறை சொல்றதே தப்புங்க. ஒரு கோயிலும் தனி மேனேஜ்மெண்ட், அதனுடைய மேற்பார்வை தான் ஹெச்ஆர்என்சி. அதை விட்டுட்டு பழனி கோயில் சார்பாக இது கட்டப்படும், இந்த கோயில் சார்பாக இது யார் நீ மந்திரி சொல்றதுக்கு? உனக்குனே அதுல வேலை இருக்கு. உன் வேலை அது இல்லை. நீ உங்க வேலை ஹெச்ஆர்என்சியுடைய வேலை எல்லா கோயில்களுக்கும் அறங்காவலர்களை போட்டு அவங்க மேற்பார்வையில் நல்லா நடக்குது. ஆனா இவங்க கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு விஜய் போன ஆட்சி பிரச்சாரத்துல சொன்னார், ஒரு பில்டிங் கட்டுறதுலயும் 30% முதலமைச்சர் குடும்பத்துக்கு போச்சுன்னார். அதுதான் நடக்குது. அதுக்காக கான்ட்ராக்ட் போட்டாங்க. இந்த கல்யாண மண்டபம் கட்டுறது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் முடியாது. இதுக்கு மேல அனைத்து கோவில்களும் இன்னைக்கு யாரும் நானும் நீங்களும் புதுசா கோயில் கட்ட முடியாது. அந்த மாதிரி கோயில் கட்டணும்னா 100 வருஷத்துக்கு பழைய பில்டிங் சொன்னால் அவை மான்யூமெண்ட்னு பேரு. அதுல எந்த விதமான மாற்றம் செய்யணும்னாலும் ஏஎஸ்ஐ கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்க. ரொம்ப தூரம் போக வேண்டாம். மெட்ராஸ்ல ஹிகின் பாதம்ஸ்ங்கிற அந்த கடையை அவங்க ரெனோவேட் பண்ண பார்த்தா இருக்கிறது அப்படியே தான் பண்ணணும். இது 100 வருஷம் பழைய பில்டிங் தாங்க. ஆனா கோயிலுக்குள்ள இவங்க என்னெல்லாம் அராஜகம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். எனவே இவங்க பண்ணி இருக்கிறது சட்ட தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசுற வக்கீல்களை வச்சு தோத்து போய் கடைசியில இப்போ இவர்களாக திருத்துற மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்சி மாறிடுச்சு. அதனால இல்லாட்டி அதே ஹெச்ஆர்என்சி ஆளுங்க தான், அதே கொள்ள கூட்டம் தான். அதனால இப்பொழுதுக்கு இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அப்போ உலக நண்பர்கள், அப்புறம் இந்த இடதுசாரி சிந்தனை அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க கோவில் காசு கோவிலுக்கேன்னு சொல்றீங்களே, அதே மாதிரி சர்ச்சு காசு சர்ச்சுக்கேன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் நமக்கு கல்வியோ மருத்துவமோ கிடைத்திருக்காது அப்படிங்கிறாங்க. இது இவங்க மட்டும் சொல்லல, நம்மளோட முன்னாள் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, சபாநாயகர் அவர்கள் அப்பாவும் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு படி மேல போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோவில் காசை மக்களுக்கு செஞ்சா உள்ள இருக்க கடவுள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இந்த மாதிரி கோவில் காசு கோவிலுக்கேன்னு சொல்வது RSS, கோவில் காசு மக்களுக்குன்னு சொல்வது தான் திராவிடம் அப்படிங்கிறாங்க.
சார் இவனுங்களுக்கு அறிவு இருக்கா சார்? கம்யூனிசம்னு சொன்னா மூளையை அடக வச்சுட்டு வந்துருவாங்க கொத்தடிமைகளாக. அதாவது ஈவேராவை பத்தி அந்த அம்மணி ஒண்ணு இருக்குதுங்களா, அது என்னது இது ஒன்று அது பேசியிருக்கோம். ஈவேரா கிட்ட கேட்டாங்களாம், வெள்ளைக்கார ஆங்கிலேய கிறிஸ்தவன் காலை நக்கி பிழைக்கிறியேன்னு, அவன் ஷூ போட்ட காலு சுத்தமாக இருக்குன்னு பெருமையாக சொன்னாராம். அதாவது பகத்சிங் நூலை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சவர் ஈவேரா. ஸோ வெள்ளைக்காரன் காலை நக்கி பொழைச்சி இன்னைக்கு 1 லட்சம் கோடி தீகா ட்ரஸ்ட்டுக்கு இருக்கு. தீகா ட்ரஸ்ட் எடுத்து கோயில் மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்களேன். ஏன் பெரியார் மணியம்மை பள்ளி காலேஜில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லுங்களேன். சரிங்க, கிறிஸ்தவர்கள் கல்வி கொடுத்தாங்களா? எங்க இருந்து கொடுத்தாங்க? யார் காசுல கொடுத்தாங்க? சரிங்க, இப்ப வக்ஃப் போர்டில் எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியுமா? முதல்ல 5 லட்சம் ஏக்கர். எவ்வளோ 96ல் ஒரு மோசமான சட்டத்தை மன்மோகன் சிங் ஆட்சி நரசிம்மராவ் ஆட்சி கொண்டு வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் ஏக்கர். 2013ல் அந்த சட்டத்தின் ஓட்டைகள் மூலமா 9 லட்சம் ஏக்கருக்கோ என்னமோ கொண்டு வச்சிருந்தாங்க. கடைசியில இப்ப இதுக்கு 13 லட்சம் ஏக்கரா இருந்தது. கடைசியில 2024ல் அந்த இதை கொண்டு வந்தப்ப 34 லட்சம் ஏக்கர். அதை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக் நியூஸ், பாகிஸ்தானை விட அதிகமான நிலப்பரப்புலாம் போட்டாங்க. அதெல்லாம் இல்லை, பாகிஸ்தான் ஏக்கர்ல பார்த்தா அதெல்லாம் தப்பு. ஆனா சர்ச்சு கிட்ட எவ்வளவு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கிறது 34 லட்சம் ஏக்கர். சர்ச்சு கத்தோலிக்க திட்டம் மாத்திரம் 17 கோடி ஏக்கர். சர்ச்சு இதை விட எத்தனை மடங்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ 40 மடங்கு வக்ஃப் போர்டை விட அதிகமாக கத்தோலிக்கம். அதுக்கு ஈக்குவலண்டா சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, லுத்ரன் ஒன்னொன்னும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க இந்த காசரி இவ்வளவு நிலங்கள் தமிழர்கள்ட்டையுமே மற்றவர்கள்ட்டையும் பிடுங்கின காசுல நீங்க நடத்துறீங்களா? இல்லை, வரிப்பணத்தில் நடத்துறீங்க. எய்டட் பள்ளின்னு சொன்னால் அதற்குரிய சம்பளமும் எல்லா செலவுகளும் தமிழர்களுடைய வரிப்பணம். ஆனா அங்க கல்வி மாத்திரமா சொல்லி தரீங்க. காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பவர் வந்தால் முதலில் இந்த மிஷனரிகள் அத்தனையும் அனுப்பிச்சிட்டு நாங்க நடத்துவோம். அங்க எதுக்கு சார் உட்காந்து பாதிரியார் உடையும் நன்னு கன்னியாஸ்திரி உடைய போட்டுக்கிட்டு மதவாத வியாபாரம் நான் கொடுக்குற வரி பணத்துல? அது மாத்திரம் இல்லைங்க, அந்த ஸ்கூல்ல ஒரு தமிழ் பெண்ணுக்கோ தமிழ் ஆணுக்கோ வேலை கிடைக்கிறது இல்லை, டீச்சர் வேலை. வேற யாரும் கிடைக்கலன்னா தான் கொடுப்பாங்க. பட்டியல் ஜாதி கூட கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் யாருங்க பண்றது? நான் சொல்றேன், இதை தாண்டி பெரும்பாலான 95% அரசு உதவி பெறும், சம்பளம் கொடுக்கறது அரசு. அந்த பள்ளியில ஒரு பக்கம் அரசு உதவி பெறும் பள்ளி, இன்னொரு பக்கம் பிரைவேட் பள்ளின்னு லட்சக்கணக்கில். லயோலா கல்லூரியில லிபால 50 லட்சம் ரூபாய் டொனேஷன் ஒரு ஆளுக்கு, சட்ட விரோதம். அதுக்கப்புறம் அங்க என்னங்க பண்றாங்க? பாரத தாயை என்னென்ன அசிங்கம் பண்ணி ஒரு இதை நடத்தி அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. அதாவது இது இன்னொரு காலேஜ் இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜ், அதுக்குள்ள ரெக்டரையே கொலை பண்ணாங்க. ஆச்சா, காலேஜுக்குள்ள அந்த காலேஜில் உட்கார்ந்து தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் சிறுமைப்படுத்துவதுன்னு ஒரு மாநாடு. அப்புறம் நாங்கள்லாம் எதிர்த்த உடனே கேன்சல் ஆச்சு. மாஃபை என்ன சார் உங்களுக்கு இதெல்லாம்? அரசு சம்பளத்தை வாங்கிட்டு தமிழன் வரிப்பணத்தை துண்ணுட்டு தமிழனுக்கு துரோகம் பண்றவன காப்பாத்துறீங்க. நான் சொல்றேன், 17 கோடி ஏக்கரை திருப்பி தர சொல்லுங்க கத்தோலிக்கத்தை. சிஎஸ்ஐ கீழே மாத்திரம் 10 லட்சம் ஏக்கர் இருக்குது சார். சிஎஸ்ஐ சர்ச்சில் எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு சொன்னா, அந்த பிஷப் தேர்தலை நடத்துறதுக்கு 2 நீதிபதிகள் ஒரு மாச சம்பளம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு ஹைகோர்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கும் ஊழலாகத்தான் நடந்துட்டு இருக்கு. லுத்ரன் சர்ச்சுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக 7 வருஷமாக ஹரிபரந்தாமன் இன்னைக்கு இருக்கார், மாசம் பல லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு. ஏன்னா அங்க அவ்வளவு ஊழல் இருக்கு சார். எந்த ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு பள்ளிகளும் சர்ச்சு காசுல நடக்கல, அவை எய்டட் ஸ்கூல்ஸ். கோயில் காசுல இருந்து கல்லூரி கட்டுறன்னு சொன்னப்பயே சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி 2021 சொன்னார், கோயில் இடத்த எடுத்துக்கங்க, அதுக்கு சந்தை வாடகையை கொடுத்துட்டு நீங்க அரசு பள்ளிக்கூட அரசு கல்லூரி நடத்தி சம்பளம் கொடுத்து நடத்திக்கங்கன்னாங்க. அதை பண்ண மாட்டேன், கோயில் காசை தான் கொள்ளையடிப்பேன்றீங்க. சர்ச்சு அரசாங்க இடத்த ஆக்கிரமிச்சுட்டு அதை போகாம இருக்காங்க. ஸ்கூலு எவ்வளவு தூரங்க போனோம் சொல்லட்டுங்களா? விக்ரமசிங்கபுரம் சொல்லிட்டு அமளி பள்ளின்னு சொல்லிட்டு அதை ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஏங்க அவ்வளவு எதுக்கு? திருநெல்வேலி வரைக்கும் போனோம். இங்க குயின்ஸ்லாந்து கிட்ட அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி பாப்பாஞ்சத்திரம் இது கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி 20 கோடி வாடகை பாக்கி. இது மாதிரி என்னால 105 IAS அதிகாரிகள் கோர்ட்டுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு ஸ்கூலுக்கு இடம் ஆல்டர்னேட் இடம் தேர்ந்தெடுக்க, அவன் ஸ்கூலுக்கு மக்களை ஏமாத்தி நடத்துறதுக்கு நீ எதுக்கு கொடுக்கணும் இடம்? அவன் வாங்கிட்டு போகணும். எய்டட் ஸ்கூலுக்கு எதுக்கு? எய்டட் ஸ்கூலுக்கு எதுக்குங்க மதவாத சர்ச்சு உள்ள இருக்கணும்?
முதல்ல அவங்கள வெளியேற்றுங்க. அடுத்தது அங்கெல்லாம் தமிழ் டீச்சர் இருக்காங்களா? நான் சொல்றது தமிழர்கள் அரபி பேரு, உருது பேரு, இது லத்தீன் பேரு, ஏங்க என்னது ஜகத்து, கஸ்பரு, ராஜ், இதுல ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கா? அது உங்களுக்கு தெரிஞ்ச பேரு. அவருடைய சிஐஏல அமெரிக்காவுடைய இதுல கோர்ட்ல அவரை குற்றவாளி அப்படின்னு தாக்கல் பண்ண அந்த குற்றச்சாட்டு நகல்ல அவர் பேரு மரியா பவுலியன் ராஜ். மரியா பவுலியன் ராஜ் எதுவுமே தமிழ் கிடையாது. இந்த தமிழ் தேசியங்கிற டுமில் விடுற வேலை இதெல்லாம் வேண்டாம் சார். கோயில்லையே மருத்துவமும் கல்வியும் தான் இருந்தது. ஆனா தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 வருஷத்துக்கு 1300களில் வந்த டெல்லி சுல்தான்கள் கொள்ளையடிச்சது 10,000 கிலோ தங்கமும் பல லட்சம் பேரை கொலை பண்ணாங்க. அதுல ஒத்தந்தான் அந்த கோரி முகமதா, இது என்னது சிக்கந்தர். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிச்சான் சார். பிரிட்டிஷ்காரன் காலத்துல தமிழ்நாட்டுல சென்னை மாகாணத்துல 1 கோடி பேர் செத்தாங்க. தாது வருஷ பஞ்சாங்கன்னு கூகுள்ல பாடுங்க. அப்படியே ஒட்டுன வயிறு, ஒட்டுன இதோட. ஆனா 3 வருஷம் பஞ்சத்துக்கு அப்புறம் கணக்கு பார்த்தா செத்த சோறு இல்லாம வேலை செஞ்ச ஆளுக்கு காசு கொடுக்காம அதை கொள்ளையடிச்சிட்டு ட்ரெயின்ல எடுத்துட்டு போய் இதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றது, லண்டனுக்கு. ஸோ மிஷனரின்னு சொன்னா கொஞ்சம் கூட, அதாவது ஈகை நெஞ்சம்னு இல்லாம இந்தியர்களை கொள்ளையடிச்சு ரத்தத்தை உறிஞ்சற கும்பலாக இருந்தது. இந்தியாவிலிருந்து மிஷனரிகள் கொள்ளையடித்து சென்றது 6,000 லட்சம் கோடிகள். 1.7 லட்சம் தான் 2Gல திமுக அடிச்சதுன்னு சொன்னாங்க. ஆனா இது 6,000 லட்சம். கொல்லப்பட்ட இந்தியர்கள் கணக்கு. மோசமான ஆட்சி, செயற்கை பஞ்சங்கள் மூலமா 20 கோடி பேர். இந்த ஆட்சியை நீங்க புகழ வேண்டாங்க. சரிங்க, கிறிஸ்தவம் கல்வியை கொடுத்தான்ல. இங்க இருந்து 1947 போனப்ப எவ்வளவு பேருங்க படிச்சிருந்தாங்க? 100க்கு 12 பேருங்க. இன்னைக்கு 80 பேர் படிச்சிருக்காங்க. அப்ப யார் கல்வி கொடுத்தது? சரிங்க, அவங்க தான் பள்ளி கொடுத்துட்டாங்களா? அப்புறம் எதுக்குங்க பிசி, கிறிஸ்துவர்களுக்கு பிசி கொடு, கிறிஸ்துவர்களுக்கு எஸ்சி கொடுன்னு கேட்குறீங்க? அவங்க தான் உங்களுக்கு தான் கல்வியை கொண்டாந்து கொடுத்துட்டாங்கல்ல, அல்வா மாதிரி அப்படியே வந்துருச்சு இல்ல. தயவு செய்து வெள்ளைக்காரன் காலம் நக்கி பொழைச்ச ஈவேரா வழியில நீங்களும் பண்ணாதீங்க. கோயிலை மக்கள் காசுல கட்டப்பட்டது. அதை நீங்க சொன்ன அந்த இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மக்களின் காணிக்கை மற்றும் அரசின் உதவிகளோடு தான் கோவில்கள் நிர்வகிக்கப்படுகின்றன. கோவில்களின் சார்பாக பல கல்வி நிலையங்கள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து ஏற்கனவே பலரும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் கல்வி போன்ற நோக்கங்களும் புனிதமான நோக்கத்தின் பகுதியாக இருக்கும் என்று வெளிப்படையாக அறிவிப்பது மிகவும் அவசியம். இவரும் என்ன சொல்றாருன்னா, கோவில் காசுல இந்த கல்வி, மருத்துவம் அதெல்லாம் பண்றது மிகப்பெரிய அவசியம் அப்படிங்கிறார். முதல்ல இந்த சு வெங்கடேசன் இருக்காரு, அந்த செங்கோலை பத்தி பேசுறப்ப தமிழ் அரசர்கள் அந்த புறத்துல பெண்களை வச்சார். உனக்கு வரலாறு தெரியுமா? கம்யூனிஸ்ட் போல ஒரு வெறி பிடிச்ச மிருகங்கள் உண்டா? கம்யூனிஸ்ட்னாலே 2 தான் சொல்லுவோம், லெனின், மார்க்ஸ், அப்புறம் மாவோ. அந்த மாவோ ட்ரெயின்ல போனார்னா பின்னாடி 2 கோச் முழுக்க 20 வயசு கீழே பொண்ணுங்களை வச்சுட்டு அவரு கேட்கிற கலர் வெரைட்டியில கொடுக்கணுமா? ஸோ இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளை தெய்வம்னு போட்ட நான் இங்க பேசுறலாம் கேட்கவே வேணாங்க. அந்த ஆளு கணக்கு தெரியுமாயா? அவரு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கிட்ட மதுரையில ஒரு பஸ் ஷெல்டர் போட்டு இது எம்பி சு வெங்கடேசன் இது இந்த நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டதுன்னு போர்டு வச்சார். அதை பார்த்தா 50,000 ரூபாய் கூட இல்லைன்னு ஒண்ணு நான் கார்பரேஷன்ல கணக்கு கேட்டுட்டு சொல்றேன்ட்டு ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு அந்த 5 லட்சங்கிறத எடுத்துட்டு சு வெங்கடேசன் எம்பி நிதி ஏன் அந்த கணக்குல யார் திருடுனான்னு சொல்றது கூட உனக்கு தைரியம் இல்லையா? நேத்தான் பாத்தீங்கல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் ஓடி போய் தாவேகால சேர்ந்துட்டாரு. இதனால கம்யூனிஸ்டுக்கு ஏதாவது தெரியுமா சார்? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சார், 1400 சர்ச்சுகள் கேரளால, இது சிரியன் கேத்தலிக், சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுடைய சர்ச்சுகளை ஜாக்கபைட் அபகரிச்சு ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள நீக்குங்கன்னு 2017 தீர்ப்பு. இன்னைக்கு வரைக்கும் நீக்கல. ஒரு 2 சர்ச்சு மாத்திரம் கேஸ் போட்டு நீக்கிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற மாட்டேங்க சார். முதல்ல அடுத்தது என்ன சொன்னாரு? அரசு நிதியில நடக்குதா? 1 பைசா அரசுல இருந்து வரலைங்க. ஒரு கோயில்லையும் 12% சர்வீஸ் சார்ஜ், 4% ஆடிட் ஃபீன்னு இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இந்து அறநிலைத்துறைக்கு 600 கோடி போகுது, செலவு 120 கோடி. அது தவிர வெவ்வேறு விதமா எடுக்கிறாங்க. இதோ கேரளால சிபிஎம் எப்படி எடுத்தாங்க தெரியுமா? ஐயப்ப சங்கமத்துக்கு அதானி கிட்ட இருந்து டொனேஷன் வாங்குறாங்க, தனலட்சுமில இருந்து டொனேஷன் வாங்குறாங்க. சோ தயவு செய்து இவங்களை பத்தி பேச. அதுக்கு என்ன சொன்னீங்க? பூவிலகின் நண்பர்களா? நேற்று வரைக்கும் குறைக்கலைங்க.
அந்த இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, இது பிரிகேடு, அதை பத்தி நேத்து வரைக்கும் சொல்லல. பரந்தூர் விமான நிலையம் கட்டணும்னு திமுக இருந்த வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த அந்த குரூப் பிஸ்கெட் போடல அப்படின்னு ஒண்ணு இப்ப திருப்பி குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர்கள் போன வாரம் தாங்க ஒரு 15 நாள் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இந்த ஆந்தோலன் ஜீவிகள் என்னும் போராட்ட உண்ணிகள் எதிர்க்காத ஒரு திட்டம் இருந்தால் சொல்லுங்கள். நான் ஸோ சார் நான் கேட்கிறேன், வக்ஃப் போர்டு எக்கச்சக்க நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இப்பயும் அதுக்கு ஆதாரம் கேட்டா இல்லைன்னு வந்துட்டு இருக்கு. எவ்வளவு மொத்தம்னு சொன்னா 34 லட்சம் ஏக்கர். கத்தோலிக்க சர்ச்சு கிட்ட மாத்திரம் இருக்கிறது 17 கோடி ஏக்கர். அதற்கு ஈக்குவலாக சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, லுத்ரன், இன்னும் மண்ணாங்கட்டி, லொட்டு லொஸ்குன்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் முதல்ல மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்க சார். இன்னொன்னு சார், நம்ம இப்ப எய்டட் ஸ்கூல்னா அரசு உதவி பெறும் பள்ளி, அதுக்கு சம்பளம் கொடுக்கறது நம்ம வரிப்பணம். அந்த பள்ளியில ரைட் டு எஜுகேஷன்ல உங்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு எங்களால கல்வி கொடுக்க முடியாது, நாங்க மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் வழக்கு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஏழைகளுக்கு கல்வி தருவது கிறிஸ்தவர் வேலை இல்லை, வழக்கு போட்டது சாந்தோம் சர்ச். சரியா? அடுத்தது உங்களுக்கு இன்னொன்னு என்ன சொன்னீங்க, அதுக்கு பேர் என்ன சொல்றது, ரைட் டு எஜுகேஷன் சொன்னா, அடுத்தது வரி. மக்கள் அரசாங்கத்துக்கு வரி கட்டினா தான் வாழ முடியும். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற பாதிரியோ கன்னியாஸ்திரியோ ஆர்சியா இருந்தா அந்த ஸ்கூல் சம்பளத்துக்கு டிடிஎஸ் பிடிக்கூடாதுன்னு ஏமாத்திட்டு இருந்தாங்க. சந்திரசூட் வந்து தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் கட்டினாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த வரி வசூல் பண்ற அளவுக்கு தைரியம் திமுக இல்ல. இவ்வளவு தூரம் போக வேண்டாங்க. அதுக்கு பேர் சரி, இவ்வளவு தூரம் போக வேண்டாம். அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஆர்சி சர்ச் ரொம்ப நல்லவங்க. நேத்து அதே இந்த உரையில இது கனிம வளத்தில் கொள்ளைகள்ங்கிறத பத்தி பேசியிருக்காருங்க. திருநெல்வேலி தாமிரபரணியில மணல் கொள்ளை யாரு பண்றாங்க தெரியுமா? ஒரு லைசன்ஸ் சபரிமலை இருக்கிற கேரளாவின் பதனம்திட்டா ஆர்சி கத்தோலிக்க மறை மாவட்டம் சார்பாக எம்சாண்ட் ஃபேக்டரி வாங்கி பொட்டல்ங்கிற கிராமத்துல ஒரு சின்ன பட்டா நிலம் வாங்கி 100 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளி உள்ளனர் என்று 9.5 கோடி ரூபாய் ஃபைன் 2019 போட்டாங்க. 2023 அந்த மறைமாவட்ட பிஷப், பதனம்திட்டா மறைமாவட்ட பிஷப் உட்பட 6 பாதிரியார்களை கைது பண்ணாங்க. இதுதாங்க கத்தோலிக்கம் பண்ணது. இதை பத்தி எல்லாம் நீ பூவிலகின் நண்பன் ஏடா சர்ச்சு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு கொள்ளையடிக்கிற இந்த அப்பாவும் இருக்காருங்களே, ரொம்ப நல்லவருங்க. இது விழிஞ்சம்னு ஒரு போட்டு அதானி கட்டினார் பாருங்க, அதுக்கு கனிம வளமும் மண்ணும் சப்ளை பண்ணது அலெக்ஸ் அப்பாவு தான். அதனால இவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம பேசுறது தேவையில்லை. சரி, நேத்தைக்கு ஆளுநரை வச்சு பேச வச்சாருங்கிறது ஒரு முதல் வெற்றி. ஆனா அதை விட கொடுமை என்னன்னா, சார் வந்தே மாதரத்தை எதிர்க்கிறது, தேசிய கீதத்தை எதிர்க்கிறது. சார் இங்க இருக்கிறதுல எத்தனை பேருக்கு சார் நான் எழுதி கொடுக்குற பேப்பர் தரேன் சார், இதுல எழுதி தரேன் தேசிய கீதத்தை தமிழ்ல. நம்ம முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் போயிருப்பேன். தமிழ்ல நேற்று படிக்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டமா இருக்கட்டும். 30 செகண்ட் பத்திரிகையாளர் பேட்டிக்கு 9 முறை குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து பேசின உதயநிதியா இருக்கட்டும், இவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா சார்? இங்க இருந்து 1 கோடி பேரை தாது வருஷ பஞ்சாங்கத்துல கொன்னவனை வெளியேற்றுறதுக்கு உணர்ச்சி கொடுத்தது வந்தே மாதரம்ங்கிறது, ஜனகணமன தான்ங்கிறது, இந்த மண்ணோடைய புனிதத்தை கூறுறது. தமிழ்தாய் வாழ்த்து வேணும்னா முதல்ல தமிழ் படிங்க. 5 லட்சம் பேர் திமுக ஆட்சியில டிஎன்பிஎஸ்சியில ஃபெயில் ஆனாங்க. இந்த மாதிரி கல்வியை வச்சுக்கிட்டு நீங்க தயவு செய்து, நம்ம இன்றைய நிதியமைச்சராக இருக்கட்டும், போன நிதியமைச்சராக இருக்கட்டும், தமிழ் படிச்ச அழகு நம்ம இதை நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டாம்னு பார்த்தாலும் இது முழுக்க முழுக்க விட்டு செய்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவ நமக்கு எதிரியே இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தின் பேரால் மதம் மாற்றம் செய்வதற்காக அவர்களுடைய அராஜகத்தை மதிச்சு சார். இன்னொன்னு, கோயில்ல ஆதூரச்சாலை இல்லையா, யார் சொன்னாங்க? நம்ம இது காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கு நடுவில் சோழருடைய கல்வெட்டு இருக்கு. அந்த கோயிலில் மருத்துவ கல்லூரி, மருந்துகள் தயாரிக்கும் சாலை இருந்தது. விழுப்புரம் பக்கத்துல 8000 கிராமத்துல பள்ளிக்கூடத்தோடு பல்கலைக்கழகம் இருந்து அங்கு படிக்கப்பட்டது. என்னென்ன படிக்கப்பட்டது, அதுக்கு என்ன ஃபீஸுங்கிறது பல்லவர்கள் இது சோழர் கால கல்வெட்டுகள் இருக்கு. ஆனால் நடுவில் வந்த முகலாய ஆட்சியும் இந்த ஆட்சி காலத்துல இதெல்லாம் போச்சு. நீங்க HRMCயை வெளியில அனுப்புங்க, எல்லாத்தையும் அறங்காவலரை போட்டு நிர்வாகிங்க, எல்லாமே பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்க முதல்ல இந்த மதச்சார்பற்ற ஆட்சியின் சார்பாக மத நிர்வாகத்திலிருந்து வெளியில போங்க. இன்னும் சொல்ல போனால் 4 தீர்ப்பு இருக்குங்க கடந்த 4 வருஷத்துல. கிறிஸ்டியன் சர்ச் நிர்வாகத்தில் ஊழல்கள் டு த கோர் நடக்குது. அதை சரி செய்வதற்கு இந்து சமய அறநிலைத்துறை போல கிறிஸ்துவ அறநிலைத்துறை வைக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சு. அதை பத்தி எவனாவது பேசி, நீங்களாம் உப்பு போட்டு சோறு தின்றீங்களா? ஹைகோர்ட் தீர்ப்பு அதுல ஒரு தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க,
சிஎஸ்ஐ பள்ளியில ஏன் தமிழர்களை சேர்க்கல? ஒரு ஹேமாவோ ஒரு ஹசீனாவோ சேர முடியல, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை சரி பண்ணல. ஒரு லுத்ரன் சபையில ஒரு இந்துமதிங்கிற ஒத்திய உட்காந்து 32 லட்ச ரூபா வாங்கி வேலை வாங்கி கொடுத்து மதம் மாத்திருக்காங்கன்னு அந்த சர்ச்சை சேர்ந்தவங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கேஸ் போடல. அந்த ஆளு போய் உதயநிதிக்கு இளைஞர் திமுகவுக்கு சர்ச் டொனேஷன்ல இருந்து 1 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு சொல்லி உதயநிதியை ஃபேஸ்புக்ல போட்ட போஸ்ட் நான் வச்சிருக்கேன். தயவு செய்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தயவு செய்து அவர்கள் காலை நக்கி பிழைப்பவர்கள். நீங்க போய் சொல்லி அவர்களை பற்றிய விஷயத்தை என்ன பேச வைக்காதீங்க. எனக்கு சகோதரர்கள் தான். செயின்ட் சேவியர் தப்பா பேசினான்னா நேற்றுக்கு வரைக்கும் கடவுளை நம்பியவர்களை நான் இன்னைக்கு புதிய ஏற்பாடு இயேசு கதையை நம்ப வச்சுட்டேன். அவர்கள் கடவுள் சிலையை உடைக்க வச்சு எனக்கு எவ்வளவு பெருமைன்னு எழுதியிருக்கான். அந்த ஆளை கொண்டாடுற அந்த மிருகத்தன புத்தி போகணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம்னு பார்க்குறோம். அவருடைய லைஃப் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் சேவியர்ல தான் இதெல்லாம் இருக்குது. எனவே தயவு செய்து கிறிஸ்தவர்களாக வாழட்டும், தமிழர்களாக வாழ்வதில் பெருமை அடைவோம். கோயில்களிலிருந்து அரசு வெளியேற வேண்டும். முதல்ல அட்லீஸ்ட் எல்லா கோயிலுக்கும் அறங்காவலர்களை போட்டு நிர்வாகம் செய்யணும். HRNC மேற்பார்வை மாத்திரம் பண்ணணும். அந்தந்த கோயில் அறங்காவலர்கள் என்ன நடத்தணும்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கும் பழனியில் இருக்கிற பெண்கள் கல்லூரிக்கு இடம் கொடுத்தது பழனி தான். சரியா? இது திருப்பதி கோயில் சார்பாக எத்தனை இடத்துல யூனிவர்சிட்டி உட்பட நடக்குது. அதனால என்ன பண்ணணும்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 13 லட்சம் ஏக்கர்கள் இனாம் லேண்டை காணும்னு இதே அமைச்சர் 1 மாசம் முன்னாடி அதை மீட்டுங்க. அதை பண்ணாம சர்ச்சு கோயில் காசை எப்படி கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போடாதீங்க. நீங்க திட்டமிட்டாலும் நாங்க விடமாட்டோம், வழக்குகள் போடுவோம், கண்டிப்பாக தடுப்போம். தயவு செய்து இது போல பேசாதீங்க. ஏன்னா என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் பற்றிய உண்மையை என்ன நீங்க பேச வைக்கிறீங்க. நான் இதெல்லாம் பேசணும்னு ஆசைப்படலை. நன்றி, வணக்கம்.